நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 28 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பள்ளியூர் தலமாக அறிவிக்கப்பட்ட காசம்பட்டி வீரக்கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காசம்பட்டி வீரக்கோவில் அது பார்த்திங்கன்னா இப்போ பல்லுயிர் தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செகண்ட் பிளேஸில் இருக்குது. முட்டை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்குது. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் முட்டை வந்து எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். அடுத்து பாருங்கள். இப்போ பாம்பன் புதிய பாலம் வந்து இப்போ திறக்க போகிறாங்க. ஆல்ரெடி இருக்க அந்த பழைய பாலம் சேதம் அடைஞ்சதுனால புதுசாக வந்து பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த புதிய பாலத்தை வந்து எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏப்ரல் 6, 2025. ஸோ பிரதமர் மோடி தான் வந்து திறந்து வைக்க போகிறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ள நாள் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 6, 2025. அடுத்து பாருங்கள். வங்கி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா மூலம் வங்கியின் நாமினியாக எத்தனை பேரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாமினினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்பாவோட பையன் வந்து இப்போ நாமினியாக இருக்கார். சரிங்களா? இப்போது ஒரு வயது முதிர்ச்சியின் காரணமாக வந்து இறந்து போயிட்டார். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அவரோட அக்கௌண்ட்டில் இருக்க அந்த பணம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாமினியாக யார் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து சேரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து அந்த நாமினியை வந்து போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து நாமினியாக வந்து 4 பேர் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வந்து நாமினியாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசோதா கொண்டு வந்ததுக்கப்புறம் 4 பேர் வரைக்கும் நாமினியாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். சாரதி என்னும் ஏஐ சாட்பாட்டை அறிமுகம் செய்த மாநிலம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹரியானா. சாரதி என்னும் ஏஐ சாட்பாட்டை அறிமுகம் செய்த மாநிலம் வந்து ஹரியானா. அடுத்து பாருங்கள். தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து தொடங்க போகிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். தேசிய கடல்சார் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? தேசிய கடல்சார் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நவி மும்பையில் தான் வந்து நடக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.